நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆட்சி 2 மாதத்தில் கலையும் 6 மாதத்தில் கலையும் என்று சிலர் பேசுவது ஒருபோதும் நடக்காது என்றார். மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யும்படி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை என்று நிர்மல்குமார் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்க பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. கராத்தே, ஜூடோ, டேக்வாண்டோ, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலை பயிற்சிகளை பள்ளி அளவில் மாணவிகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய விண்ணப்பங்களை பெற்று பின்னர் மொத்த பயனாளிகளால் ஏற்படக்கூடிய நிதி சுமை கணக்கிடப்படுகிறது என்றும் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களை இந்த திட்டத்திலிருந்து விடுவித்து அவர்களை முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 8 மாதங்களுக்கான சம்பளம் அந்தந்த கல்லூரிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. 2026 ஜூன் முதல் 2027 ஏப்ரல் வரை அவர்கள் பணிபுரியவும் அரசு அனுமதித்துள்ளது. டெண்டர் தொடர்பாக கடந்த ஆட்சியில் பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். புகார் அளிக்க நேரடியாகவோ அல்லது minister.pwd.hd.tn@gmail.com என்ற மெயிலிலோ புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் அறிவித்துள்ளார். சென்னை ஐகோர்ட்டின் பசுவதை தடை உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டுள்ளது. புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான VPGRAMஜி 125 நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வந்துள்ளது. இதில் மாநில வாரியாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தினசரி ஊதியம் குறித்த விவரம் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 345 ரூபாயும் புதுச்சேரியில் 347 ரூபாயும் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் வாகனங்களுக்கான ஃபேன்சி நம்பர்களுக்கான விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது.